இங்கே 3 தலைப்புகள் தரப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஹஜ்ஜினுடைய முக்கியத்துவமும் மக்காவினுடைய மாண்பிற்குரிய இடங்களும். இரண்டாவது, உம்ரா ஹஜ் குறித்த செயல்முறை வடிவங்களின் விளக்கங்கள். இனி மூன்றாவது, மதீனாவின் சிறப்பு குறித்தும் ஜியாரத் என்ற அமல்கள் குறித்தும் என்ற இந்த 3 தலைப்பினிலே 3 உலமாக்களை கொண்டு மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை ஆண்டுதோறும் நடத்துகிற காலத்திற்கேற்ற தேவையான அவசியமான இந்த கூட்டத்தை மில்ட்ரி லைன் பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களினுடைய பேராதரவுடன் இந்த மஸ்ஜிதில் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே இனி அடுத்தடுத்த காலங்களிலேயும் இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து மற்ற பெருமக்களும் உலமாக்களும் இதை வகுப்புகளாக நடத்துவார்கள். எனவே எத்தனை வகுப்புகள் நடத்தப்பட்டாலும், எத்தனை ஆண்டுகள் நடத்தப்பட்டாலும், எத்தனை தடவை நாம் கேட்டாலும், ஒவ்வொரு தடவையும் நாம் பயணப்படுகிற பொழுது கேட்கிற விஷயங்கள் நமக்கான தேவையானதாக இருக்கும், நாம் தெரியாத விஷயங்களாக இருக்கும். எனவே ஒவ்வொரு தடவையும் நாம் அந்த விஷயங்கள் தெரிந்தது தானே, போன வருஷம் கேட்டிருக்கிறோமே அல்லது இதை நம்ம படிச்சிருக்கிறோமே என்ற சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்ளாமல் அதை கொஞ்சம் கவனத்தோடு எடுத்து தேவைப்பட்டால் குறிப்பெடுத்து கொண்டு அதை உள்வாங்கி இவ்வளவு பெரிய அமல்களை செய்வதற்கான ஒரு பெரிய பயணத்தை நம்ம துவக்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பயணம் என்பது என்றோ ஒரு ஆசையினால், ஒரு துஆவினால் நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அது நம்ம துஆ செஞ்சிருப்போம் அல்லது நமக்காக யாராவது துஆ செஞ்சிருப்பாங்க. அப்ப அல்லாஹ் இந்த பயணத்தை அவன் வீட்டிற்கு யார் வரா, அவன் வீட்டிற்கு யார் விருந்தாளிங்கிறது அல்லாஹ் தான் முடிவு செய்யறான். முதல்ல நம்ம விளங்கணும், அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கிறதுக்கே நம்ம அல்லாஹ்வுக்கு நிறைய ஷுக்ர் செய்யணும். ஒரு பயணம் பாதுகாப்பானதாகவும் வெற்றிகரமாகவும் அமையணும் சொன்னா அதுல அடிப்படையான சில விஷயங்கள் உண்டு. ஒன்னு இஸ்திக்ஃபார்னு சொல்லுவாங்க, இரண்டாவது சதகா அதிகமா செய்வாங்க. இந்த ரெண்டு தான் ஒரு பயணத்தை சக்சஸ்ஃபுல்லா ஆக்கும். அப்போ இந்த பயணத்தை நம்ம பாதுகாப்பானதாக, கம்ப்ளீட் ஆனதாக அந்த பயணத்தை நம்ம முடிக்கணும் சொன்னா அல்லாஹ்வுடைய கிருபையில் அதிகமாக துஆ செய்வதோடு இந்த ரெண்டையும் ஞாபகத்தில் வைங்க, தௌபாவையும் சதகாவையும். இந்த ரெண்டையும் பயணத்திற்கு முன்னால செய்ய வேண்டிய சில காரியங்கள். எனவே முறையாக பயணத்திற்கு முன்னால என்னென்ன விஷயங்கள், பயணத்திற்கு முன்னால், பயணத்தில், பயணத்திற்கு பின்னால் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் ஹஸரத் அவர்கள் ஒரு ஆர்டராக பின்னால் ஹஸரத் அவர்கள் சொல்லுவாங்க. எனவே நம்ம முதல்ல விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, நான் மதீனாவு குறித்தும் மதீனாவினுடைய ஜியாரா குறித்தும் பேசுவதற்கு முன்னால் ஒரு 2-3 வார்த்தைகள் ஹஜ் குறித்த நீங்க ஒரு அடிப்படை நீங்க விளங்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒவ்வொரு அமலை பத்தி சொல்லும் பொழுதும் அல்லாஹ் பயன்படுத்துற சில வார்த்தைகள் உண்டு. அப்படி ஹஜ்ஜுக்காக அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை 2 தான் அல்லாஹ் பயன்படுத்துறான். ஒன்று இத்மாம்ங்கறான், இன்னொன்று இஹ்லாஸ்ங்கறான் அல்லாஹு தஆலா. இந்த பயணத்துல இந்த ரெண்டும் ரொம்ப டேமேஜ் ஆகும், இந்த ரெண்டும் தான் பிரச்சனைக்குரியதாக ஆகும். இந்த ரெண்டையும் நீங்க காப்பாத்திட்டீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்த பயணத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பயனுள்ளதாக ஆக்கிடலாம். ஒன்னு அல்லாஹ் சொல்றான் இத்மாம், என்னது கம்ப்ளீட்டா செய்யணும்ங்கறான் அல்லாஹ். ஒரு அமலை செய்யும் போது அதை கம்ப்ளீட்டா செய்யுங்க. அல்லாஹ் தொழுகும் போது நீங்க தொழுகையை நிலைநிறுத்துங்கிறான், ஜகாத்தை கொடுங்கிறான், நோன்பு வைங்க கடமையாக்கப்பட்டுச்சுங்கிறான். ஆனா ஹஜ் உம்ராவை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்னா கம்ப்ளீட்டா செய்யுங்கிறான் அல்லாஹ். அப்ப என்ன அர்த்தம்னா பெரும்பாலும் ஹஜ் உம்ரா இன்கம்ப்ளீட் ஆயிடும்னு அர்த்தம். அப்ப அதை நம்ம என்ன செய்யணும், முதல்ல அதை பூரணமாக அதை செய்வதற்கான எண்ணம் உண்டோ கூடுமான வரைக்கும் நம்ம சக்திக்கு உட்பட்டு எவ்வளவு தூரத்திற்கு அதை முழுசா நம்ம செய்யணும், முயற்சி பண்ணணுமோ அதை செய்யணும். இரண்டாவது விஷயம் லில்லா, எனக்கு முன்னால சொன்ன மாதிரி இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம். இதுவும் ரொம்ப பெரிய அளவுல நமக்கு சவாலாக மாறும். பல்வேறு நோக்கங்கள் மாறும், நியத்துகள் மாறும். ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு ஹதீஸ், நிய்யத்துல் முஃமினி கைரும் மின் அமலிஹி. ஒரு மூமினுடைய நிய்யத்து அவன் அமலை விட பெருசுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிய்யத்துல தான் அமலே முதல்ல கட்டமைக்கப்படுது. அப்ப அந்த நிய்யத்துல இருக்கக்கூடிய இஹ்லாஸ், தூய்மை, காரணங்கள், நம்ம சுற்றுலாவா போறோம், அப்படி போறோம், இப்படி போறோம், இந்த மாதிரி காரணங்களை நம்ம சிதைக்க விட்டுறக்கூடாது. ஒரே காரணம் அல்லாஹ்வுக்காக, இஹ்லாஸுக்காக. இதை போயிட்டு திரும்ப வரைக்கும் அதை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன்னா நம்ம போற இடம், இந்த அமல், இந்த
எடுத்திருக்கிற இந்த காரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் என்ன அந்த அமலுக்கு இடையூறுகள் வருது, குறுக்கீடுகள் வருது, ஆபத்துகள் வருது, தடைகள் வருது, இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமான நம்ம கற்பனை கூட செய்து முடிக்காத அளவுக்கு தடைகள் வந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால உலகம் முழுக்க ஹஜ்ஜை நிறுத்தப்படும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் நம்பியிருப்போமா? ஹஜ்ஜி ஒன்று இருக்குதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்காக துவா செய்வாங்க. அழகா ரமலானுக்காக துவா செய்யும் போது 3 துவா செய்வாங்க. அந்த 3 எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒன்று என்னன்னா, ரமலான்ல நான் சலாமத்தாக இருக்கணும். இன்னொன்று என்னன்னா, ரமலான் சலாமத்தாக இருக்கணும். மூன்றாவது, நானும் ரமலானும் சலாமத்தா இருக்கிற மாதிரி என் அமலும் சலாமத்தாக இருக்கணும். இது ஹஜ்ஜுக்கு 100க்கு 100% பொருந்தி போகும். ஹஜ்ஜில் நம்ம சலாமத்தா ஆஃபியத்தா இருக்கணும். நம்ம ஆஃபியத்தா இருந்தா தான் அமல் செய்ய முடியும். முதல்ல அப்ப ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால முதல்ல அல்லாஹ்ட்ட சலாமத்தை கேட்கணும். ரெண்டாவது ஒன்று இருக்குது, நான் சலாமத்தா இருந்தாலும் ஹஜ்ஜு சலாமத்தாக இருக்கணும். கோவிட் காலங்களில் ஹஜ்ஜு சலாமத்தாக இல்லை. ஹஜ்ஜு நமக்கு முழுசா கிடைக்கல. ஒரு செயற்கைத்தனமான ஹஜ்ஜு நடந்துச்சு. ஏன்னா அது கூட ஏன் நடத்தினாங்கன்னா, உலகமே முடங்கி போனாலும் ஹஜ்ஜை நிறுத்த முடியாது. ஏன்னா ஹஜ்ஜுக்கும் உலகத்தினுடைய இயக்கத்திற்கும் தொடர்பு இருக்குது. ஹஜ்ஜு நிறுத்துச்சுன்னு உலகத்தினுடைய அழிவுகள் ஏற்படும். லா தகூமு ஸாஅத்தா யஹுஜ்ஜல் பைத். காபாவுல ஹஜ்ஜு நடக்கிற வரைக்கும் தான் கியாமத்து வராதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஹஜ்ஜை நிறுத்த முடியாது. அப்போ அது உலகத்தினுடைய சென்டர், மர்க்கஸ் மட்டும் அல்லது, அங்கே ஏற்படுகிற எந்த மாற்றங்களும் அது உலகத்தையே பெரிய அளவில் பாதிக்கும். அதனால தான் வருஷம் ஒரு 10,000 பேரை வச்சு ஹஜ்ஜை நடத்தினாங்க கோவிட் வருஷத்துல. 2வது வருஷத்துல ஒரு 60,000 பேரை வச்சு ஹஜ்ஜை நடத்தினாங்க. 60 லட்சம் பேர் செய்யற இடத்துல 10,000 பேரையும் 60,000 பேரையும் வச்சு ஏன் ஹஜ்ஜை நிறுத்தாம செய்யறாங்கன்னு தெரியுமா? நீங்க குர்ஆன்ல ஹஜ்ஜின்னு ஒரு சூரா இருக்குது. ஹஜ்ஜின்னு ஒரு சூரா. அந்த சூராவினுடைய துவக்க வசனத்தை படிச்சு பாருங்க. ஹஜ்ஜை பத்தி அல்லாஹ் பேச வரும்போது அதன் துவக்க வசனத்தில் அல்லாஹ் கியாமத்தை பத்தி தான் அல்லாஹ் பேசுவான். ஏன்னா ஹஜ்ஜுக்கும் கியாமத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. எனவே ஹஜ்ஜு நின்றுடுச்சுன்னா கியாமத்து வந்துடும். அப்போ உலகத்தை இயக்கிறது நாடுகள் கிடையாது, ஆட்சிகள் கிடையாது, ஆட்சியாளர்கள் கிடையாது, அந்த இடங்கள் தான். கிதாபுனுடைய ஐமாக்கள், கிதாபு எழுதின ஐமாக்கள் சொல்லுவார்கள், நீங்க அங்க பாப்பீங்க ஒவ்வொரு மூலை இருக்குது. ருக்குன யமானி இருக்குது, ருக்குனு ஷாம் இருக்குது, ருக்குனு ஈராக் இருக்குது, ருக்குனுல் ஹிந்த் இருக்குது. அந்த பகுதியில உலகத்துல மழை பொழிஞ்சிச்சுன்னு சொன்னா அதை நோக்கி இருக்கிற பகுதிகளுக்கு அந்த வருஷம் பூராவும் பரக்கத்தா இருக்குமா. உதாரணமா ருக்குன யமானி கிட்ட மழை பொழிஞ்சிச்சுன்னு வைங்க, யமன் தேசத்தை சுற்றி இருக்கிற அந்த பகுதிகளுக்கு பூராவுமே அந்த வருஷம் பரக்கத்தாக இருக்குமா. ஷாம் பக்கத்துல மழை பெஞ்சிச்சுன்னு வைங்க, அதை ஒட்டி இருக்கிற. அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இது ஒரு மர்க்கஸ், சென்டர் பாயிண்ட் மட்டுமல்ல, உலகத்தினுடைய இயக்கங்களினுடைய அச்சாணி அதுதான். அதுல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதன் விளைவுகளை உலகம் சந்திக்கும். நாம போகிற இடத்தினுடைய புண்ணியத்தையும் அதன் கண்ணியத்தையும் அதன் மரியாதையையும் கல்புல சுமந்துட்டு போகணும். ஹஜ்ஜி என்பது அமல்கள் என்று நான் சொல்வதை விட அது நீங்க அனுபவிக்க போகிற அனுபவம் என்று சொல்வதுதான் பொருத்தமானது. அது வார்த்தைகளால சொல்லி அமலெல்லாம் பெருசா நீங்க தேடிட்டு போக முடியாது. அங்க போய் நீங்க அனுபவிச்சுட்டு வர்றதுதான் ஹஜ்ஜி. ஹஜ்ஜிங்கிறது நீங்க செஞ்சு முடிச்சுட்டு வந்தீங்கன்னா திரும்பி பார்த்தா என்னங்க ஹஜ்ஜில் இருந்து ஹஜ்ஜினுடைய அமல்கள் பார்த்தா பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துல ஹஜ்ஜினுடைய அமலை சொல்லி முடிச்சிடலாம். ஆனா நீங்க அனுபவிக்கிறீங்க பாருங்க, இந்த அனுபவங்கள் தான் காலத்திற்கும். எனவே அந்த அனுபவங்களை நீங்க போய் பார்க்க போறீங்க, அதை அனுபவிக்க போறீங்க. அதை வார்த்தைகளால் சொல்வதற்கல்ல. ஒரு விஷயம் நிச்சயம், உலகத்தினுடைய இயக்கங்கள் அந்த இடத்தை மையப்படுத்தியதுதான் என்ற உணர்வுடன் அந்த பூமியில கால வச்சா போதும். எனவே அந்த உணர்வுடன் பயணப்படுகிற இந்த ஹஜ்ஜை அல்லாஹு தாலா என்ன பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரு அமலை முடிச்சிட்டு தான் யா அல்லாஹ் யா அமலை கபூலாக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த அமலை பொறுத்த வரைக்கும் முன்னாலேயே நம்ம கபூலாக்குன்னு சொல்லிட்டு தான் என்ன செய்யணும், முதல்லையே நம்ம கபூலாக்குன்னு ஆரம்பத்தில் சொல்லணும். ஏன்னா முதல்ல அந்த காபத்துல்லாஹுவை கட்டும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டும் போதே ரப்பனா தகப்பல் மின்னான்னு சொல்லிட்டு தான் கட்டினாங்க. ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களை கபூலாக்கு. அப்ப இந்த பயணத்துல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்முடைய நாவுகள்ல கபூலியத்து மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கணும். கபூலியத்து மட்டும்தான் கவனத்துல இருக்கணும். காபிலியத்தின் ஒண்ணு இருக்குது, கபூலியத்தின் ஒண்ணு இருக்குது. காபிலியத்துங்கிறது என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்ன வேலையை ஷரியத்துப்படி செய்யறதுக்கு பேரு காபிலியத்து. ஹஜ்ஜுக்கான வேலைகளை செய்யறோம், ஹஜ்ஜுக்கான பணத்தை கட்டணும், ஹஜ்ஜுக்கான பயணத்துக்கு தயாரானோம், இதை செய்யறதுக்கு பேரு காபிலியத்து. கபூலியத்துனா என்ன? செஞ்ச அமல் யாருக்காக செஞ்சமோ அவன் ஏத்துக்கறணுமா இல்லையா, அது கபூலியத். அப்ப அதனால முதல்ல இருந்த அல்லாஹ்ட்ட கபூலியத்தை நிறைய நம்ம கேட்கணும்.
ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா இந்த பயணத்தில் பயணத்தை அல்லாஹ் கபூலாக்கி வைப்பானாக. அல்லாஹ் பயணத்தை அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. அல்லாஹ் இந்த அமல்களை அல்லாஹ் மக்பூலானதாக, இத்துமாமாக, பரிபூர்ணமானதாக, இஹ்லாஸானதாக அல்லாஹு தாலா இந்த அமல்களை அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவே ஹஜ், உம்ரா இதெல்லாம் பேசுவதற்கான பெரும் உஸ்தாதுமார்கள் எனக்கு பின்னால் இருக்கிறாங்க. எனவே மதீனாவினுடைய ஜியாரத்து குறித்தும் மதீனாவினுடைய பயணம் குறித்தும் முதலாவதாக தரப்பட்டிருக்கிற இந்த தலைப்பு மிகவும் பொருத்தமான தலைப்பும் கூட. ஏன்னா மதீனாவை குறித்தும் ஜியாரா குறித்தும் நாம் பேசுவதற்கான முதல் தகுதி உள்ளது. ஏன்னா இந்த ஹஜ்ஜி நமக்கு கிடைத்ததே மதீனாவை வைத்துத்தான். மதீனாவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்துத்தான் நமக்கு ஹஜ்ஜை ஷரீஅத்தாக கிடைத்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹஜ்ஜினுடைய காரணகர்த்தாவாக இருந்தாலும் அந்த ஷரீஅத்தை தன் ஷரீஅத்தில் ஆக்குனது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கிருபையில் மதீனாவினுடைய பயணம், இந்த பயணத்திற்கு முன்னால் முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய, நம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டிய சில காரியங்கள். முதலாவதாக நாம் சொல்வதானால், புனிதமிக்க மதீனாவை பற்றி நாம் அடிப்படையாக நாம் தெரியணும். மதீனாவினுடைய பூமி குறித்து நாம் தெரிய வேண்டிய விஷயம் பெருமக்களே. குர்ஆன் இந்த மதீனாவுக்கு பல பெயர் சூட்டது. குர்ஆனில் மதீனா கிட்டத்தட்ட ஹதீஸ் ஷரீஃபிலையும் குர்ஆனிலையும் மதீனாவுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது. தைபா, தாபா, இப்படி பல பெயர்கள். மதீனாவுக்கான பெயர்கள் மட்டுமே 99க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருப்பதாக. ஒரு பொருளுக்கு இவ்வளவு பெயர்கள், அல்லாஹ்வுக்கு எப்படி இத்தனை பெயர்கள் உண்டோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்படி இத்தனை பெயர்கள் உண்டோ, அதே மாதிரி மதீனாவிற்கும் சிறப்பு பெயர்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 99க்கும் மேற்பட்ட பெயர்களை குர்ஆனிலேயும் ஹதீஸ்களிலேயும் சஹாபாக்களின் வழியாக, தாபிஈன்கள் வழியாக நமக்கு கிடைக்கிற நிறைய செய்திகள் இருக்கிறது. ஹைர், அப்போ மதீனாவினுடைய பூமியினுடைய கண்ணியம் குறித்து முதல்ல நம்ம அடிப்படையாக நம்ம விளங்கிட்டு போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 53 வருஷம் தங்கியிருந்தாங்க. நீங்கள் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னால் மதீனாவை பற்றி நம்ம விளங்கணும்னா இதுதான் முதல்ல அடிப்படையாக விளங்கணும். மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வருஷம். மதீனாவில் எத்தனை வருஷம்? கியாமத்து வரைக்கும். மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருக்க எத்தனை வருஷங்க? கியாமத்து வரைக்கும். அப்படியானால் இந்த இடத்திலிருந்து நான் மக்கா மதீனா இரண்டுக்குமான ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. இதை நீங்க தெளிவாக விளங்கணும். உம்மத்தினுடைய இஜ்மாயின் அடிப்படையில் மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா என்ற ஒரு டிபேட் உண்டு. காபத்துல்லா சிறந்ததா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரவுலா சிறந்ததா என்ற ஒரு பெரிய விவாதம் உண்டு. ஆனா இமாம்கள் ஐம்மாக்களினுடைய இஜ்மா யோகபித்த முடிவு என்னன்னா, மக்காவை விட மதீனா தான் சிறந்தது, காபாவை விட ரவுலா தான் சிறந்தது. இது இந்த உம்மத்து சுன்னத்துல் வல் ஜமாஅத்தினுடைய இஜ்மாஆன கருத்து. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவோட 53 வருஷம், மதீனால எண்ண முடியாத கியாமத்து வரைக்கும். அப்படியானால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாங்கி நிற்கிற அந்த பூமி தான், ரசூலினுடைய உடலை தொட்டு நிற்கிற அந்த பூமி தான் உலகத்திலேயே ஆக சிறந்த பூமி. எனவே அந்த மதீனாவினுடைய பூமி குறித்து இன்னொரு செய்தியை நாம் விளங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாரம்பரியமான பூமி மதீனா தான். பாரம்பரியமான பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க? மதீனால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அம்மா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க? அபுவா, மதீனாவினுடைய பூமியில. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பாவும் உம்மாவும் தஃபனா இருக்கிறது மதீனா. அப்படியானால் நான் எதற்கு சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு 53வது வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல மக்காவினுடைய நெருக்கடி கொடுத்து திடீரென்று எல்லாம் ராத்திரியோடு ராத்திரியாக அப்படி போன பயணம் கிடையாதுங்க மதீனா. மதீனா என்பது நபிக்காக உருவாக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எத்தனையோ வருஷத்திற்கு முன்னால் அந்த மதீனாவுக்கும் ரசூலுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருந்துச்சு. திடீர்னு எல்லாம் ஒரு ஊரை முடிவு பண்ணிட்டு போகல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னால மதீனாவாசிகளோடு நடந்த ஒரு ஒப்பந்தம். நீங்க மதீனாவாசிகளை பத்தி விளங்கணும், மதீனாவை பத்தி விளங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகல. ஒரு 72 பேர் மதீனாவாசிகள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறாங்க, எங்க ஊருக்கு வாங்க, உங்க ஊர் தான் நெருக்கடியா இருக்குது, நாங்க பாத்துக்கறோம்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகள்ட்ட 4 விஷயங்களை கேட்டாங்க. எனக்கு 4 விஷயங்களுக்கு நீங்க வாக்கு கொடுங்க, நான் உங்க ஊருக்கு வரேன்னாங்க மதீனாவுக்கு. என்ன வாக்குறுதி? முதல் விஷயம், தம்னஊனனா வ நிசாஅனா வ அப்னாஅனா,
நான் உங்க ஊருக்கு வரேன், உங்க மதீனாவுக்கு வரேன், எனக்கோ என் மனைவி மக்களுக்கோ நீங்க என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு தரணும், தருவீங்களான்னு கேட்டாங்க. இரண்டாவது விஷயம், நீங்க எனக்கான ஆட்சியை கொடுக்குறீங்க, எனக்கான தலைமையை கொடுக்குறீங்க. ஒரு தலைமைத்துவம் என்பது அந்த சமுதாயம் கட்டுப்படுவதில் இருந்துதான் இருக்குது. எனவே நான் சொன்ன இடத்துல கிழிச்ச கோட்டில நீங்க நிற்கணும், நிப்பீங்களான்னு கேட்டாங்க. இரண்டாவது, என் தலைமைக்கு கட்டுப்படணும், எனக்கு பாதுகாப்பு தரணும். மூன்றாவது, என் மார்க்கம் என் தீனுக்கு உதவி செய்யணும். ஏன்னா பணம் வரும்போது சில பேர்கள் பின்வாங்கிடுவாங்க, உடல் உழைப்பெல்லாம் கொடுப்பாங்க, ஆனா பணம் காசுகளை கொடுக்கணும்னா யோசிப்பாங்க. செய்வீங்களான்னு கேட்டாங்க. மூன்றாவது. நாலாவது, பொது காரியங்களை நின்று செய்யும் போது 4 பேர் 4 விதமா பேசுவான், விமர்சனம் பண்ணுவான். அதனால நான் நல்லது செய்ய மாட்டேன்னு உட்கார்ந்துடக்கூடாது, அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு என் கூட நிற்கணும், விமர்சனங்களை தாண்டி நிற்கணும். பொது களத்தில் நிற்பீங்களான்னு கேட்டாங்க. இந்த 4 வாக்குறுதி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. எங்க வச்சு நடக்குது இந்த பேச்சுவார்த்தை? ஒரு அக்கபான்னு சொல்லுவாங்க, மினாவினுடைய ஒரு அக்கபால வச்சு 72 பேர் மதீனாவாசிகள் வந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு கூப்பிடுறாங்க. பாரம்பரியம் மதீனாவை சார்ந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பா அம்மா மதீனாவை சார்ந்தவர்கள். அனைத்துமே அதை நோக்கி தான் இருக்குது. மதீனா என்பது திடீர்னு ரசூலுடைய 53வது வருஷத்துல உழைத்த நகரம் அல்லது, ஏதோ கனவிலே காட்டப்பட்டது. அப்பொழுது அவ்வளவுதான், பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு ஊரின் கனவிலே ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று காட்டப்பட்டது என்று சொன்னார்கள். காட்டப்பட்டதுதான் அப்பொழுது, ஆனால் முடிவு செய்யப்பட்டது என்றோ ஒரு நாள். இந்த பூமிதான் இஸ்லாத்திற்கான தலைமையை தந்தது, அந்த பூமிதான் இஸ்லாத்திற்கான நாட்டை தந்தது, அரசியலை தந்தது, கல்வியை தந்தது, பொருளாதாரத்தை தந்தது. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. மக்காவுக்கும் மதீனாவுக்கு நீங்க தனித்தனியா நிறுத்து பார்க்கணும். மக்கா ரசூலுக்கு சக்சஸ் ஆகல, தோல்வி நகரம் அது. மக்கா தோல்வியை தான் தந்துச்சு. நீங்க மக்காவை பார்க்க வேண்டிய பார்வை வேற, மதீனாவை பார்க்க வேண்டிய பார்வை வேற. அதனுடைய கண்ணியம் மரியாதை அது அல்ல, நான் அந்த கோணத்தில் பேசவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல 13 வருஷம் உழைச்சதற்கு 500 பேர் கூட களிமா சொல்லல, 500 பேர் தான். ஆனா மதீனாவுக்கு போன 10 வருஷத்துல 1.25 லட்சம் பேர். 500 பேர் எங்க இருக்குது, 1.25 லட்சம் பேர் எங்க இருக்கு? நான் ஏன் சொல்றேன்னா, அது நன்றி கடன் பட்ட பூமிங்க. நமக்கான நன்றிக்கான பூமி அது. அந்த பூமியில கால் வைக்கிற பொழுது இன்னைக்கு 250 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னா, இந்த 250 கோடி முஸ்லீம்களுக்கும் அடையாளம் தந்தது இந்த பூமி தான், அடைக்கலம் தந்தது இந்த பூமி தான். உலகத்துல எந்த நாடுங்க அகதிகளை ஆட்சியை வச்சு அழகு பார்த்துச்சு? அகதிகளுக்கு வாழ்வு கொடுக்கிறதே பெரிய விஷயம், அகதிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கிறதே பெரிய விஷயம். அகதிகளுக்கு ஆட்சியை கூடவா கொடுப்பாங்க? ஒரு 82 பேர் அகதிகளாக மதீனாவுக்குள்ள நுழையிறாங்க மக்காவுல இருந்து. இந்த 82 பேர் அகதிகளை தான் அல்லாஹ் அக்பர் உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக வச்சு அழகு பார்த்தவங்க அந்த மதீனா வாசிகள். மதீனா நகரத்தை விளங்கணும். 4 ஒப்பந்தங்கள் அன்சாரிகள் கேட்கிறார்கள். உண்மையில ஒரு தலைமைக்கு தேவையான என்ன, ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிற போராட்டம் அல்ல, எதிர்காலத்தில் ஒரு சமுதாயத்தை வாழ வைக்கிற போராட்டம் இது, நம்மை வாழ வைக்கிற போராட்டம் அது. இந்த போராட்டத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட இந்த 4 விஷயங்கள். ஆனா மதீனாவாசிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க கேட்கிற இந்த 4ஐயும் நாங்க தரோம், ஆனா நாங்க கேட்கிற ஒண்ணே நீங்க தரணும்னு கேட்டாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு டிமாண்ட் இருக்குது, எங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, வேண்டுதல். என்னன்னு சொன்னாங்க தெரியுமா? நீங்க மதீனாவுக்கு வந்துட்டீங்கன்னா எங்க ஊர்வாசி ஆயரணும் கேட்டாங்க. நீங்க மதீனாக்காரர் ஆயணும், உங்களை வாங்கியறோம் நாங்க. மதீனத்து அன்சாரிகள் முதல்ல மதீனத்து அன்சாரிகள் முதல்ல ரசூலுல்லாஹ்வை வாங்கிட்டு தான் மதீனாவையே கொடுத்தாங்க. அந்த ஒப்பந்தம் நம்ம இதை எதற்கு விளங்கணும் சொன்னா, அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி பெற்று திரும்ப மக்காவுக்குள்ள நுழையும் போது எல்லாருமே எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரே வார்த்தை சொன்னாங்க, என் ஹதீஜாவின் கபருக்கு பக்கத்தில் கூடாரம் அடியுங்கள், நான் அங்கு தங்கிட்டு போயிடுவேன்னாங்க. மதீனா எனக்கு சொந்த பூமி, மக்கா இனி நான் வந்தால் அது பயணப்பட்டு வர பூமின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவுக்கு நான் வந்தா முசாஃபிர்ன்ட்டாங்க. மக்காவுக்கு முசாஃபிர். இன்றைக்கும் கூட அந்த சர்ச்சை இருக்கிறது. நீங்க மினாவுல தொழுகும் போது அந்த சர்ச்சை வரும், 2 ரக்காத்தா 4 ரக்காத்தா, அந்த சர்ச்சை. தயவு செய்து இந்த ஹஜ் ஆரம்பிக்கிறது திரும்புற வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்களோ இல்லையோ சர்ச்சைகளுக்கு முகம் கொடுக்காதீங்க.
உங்க அமல பூரா நாசமாக்கிடும். எதுவாக இருந்தாலும் உங்க டென்ட்ல உங்க இமாமு 4 ரக்காத்து தொழுதா 4 ரக்காத்து தொழுகுங்க. உங்க இமாம் உங்க டென்ட்ல 2 ரக்காத்து தொழுதா 2 ரக்காத்து தொழுதுங்க. அங்க சர்ச்சைக்கான இடங்கள் எந்த சூழ்நிலையில அது கொடுக்காதீங்க. என்ன காரணம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல வந்தப்போ முசாஃபிரா வந்தாங்களா, முக்கியமா வந்தாங்களா, ஊர்க்காரரா வந்தாங்களாங்கிற பிரச்சனை தான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் மதீனா வாசிகள், மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இப்படியான ஒரு பெரிய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் நுழைகிறார்கள். இனி நான் அடுத்த இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். மதீனாவுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கேட்டாலும் மக்காவை விட 1 மடங்கு கூட தான் கேட்பாங்க. இதை நீங்க ஞாபகத்தில் வைங்க. மதீனா அந்த பூமிக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாலும் மக்காவுக்காக உள்ளதில் அதிகமா கொஞ்சம் அதிகப்படுத்தி. இப்ப ஹதீஸை பாருங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்கிறாங்க. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, யா அல்லாஹ் மதீனாவை எங்களுக்கு பிரியமாக ஆக்கு. கஹப்பினா மக்கா அவ் அஷத்த, மக்கா எங்களுக்கு பிரியமானது போல கொஞ்சம் அதிகமாகவே பிரியமாக ஆக்கு. மக்காவை விட மதீனாவுடைய மஹப்பத்தை கேட்கிறாங்க, மஹப்பத்தை அதிகமாக கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்கள்ல இன்னொரு துஆ, யா அல்லாஹ் மக்காவுக்கு நீ என்ன பரக்கத் செஞ்சிருக்கிறியோ, லஃபை மக்கா, மக்காவுக்கு செய்த பரக்கத்துல 2 மடங்கு என் மதீனாவுக்கு செய்யினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரக்கத்தை கேட்கிற பொழுதும் 2 மடங்கா கேட்கிறாங்க, மஹப்பத்தை கேட்கிற பொழுதும் 2 மடங்கா கேட்கிறாங்க. உச்சகட்டமா ஒரு துஆ செஞ்சாங்க பாருங்க. அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தஆக்க, உன்னிடத்துல துஆ செஞ்சாங்க மக்காவுக்காக, மக்காவுக்காக உன்னிடத்துல துஆ செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனா அதுஊக லில் மதீனா, நான் மதீனாவுக்காக உங்ககிட்ட துஆ செய்றேன். கேட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்காக எதையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் கொடு, ஓ மிஸ்லஹு மாஹு, அத மாதிரி இன்னொரு பங்கையும் சேர்த்து மதீனாவுக்கு கொடு. இது எப்படிங்க? ஒரு ஹாக்கிம்ல ஒரு ரிவாயத் வருது. எனக்கு இதை படித்த பொழுது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருந்துச்சு. அபூ ஹுரைரா என்ன வீக்னஸ்னா, மறதி எனக்கு ரொம்ப பெரிய வீக்னஸாக இருந்துச்சு. எப்போ எதை படித்தாலும் எனக்கு மறந்துடும். இது யாருங்க சொல்றா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தெரியாதவங்க இருப்பாங்களா? அபூ ஹுரைரா ஹதீஸுகள்லேயே 5000 அது முதல்ல அவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு 5 ஹதீஸ் நமக்கு மனப்பாடம் இருக்குமா? 5000 ஹதீஸ் மனப்பாடமா ரிவாயத்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் தான் ரசூலுல்லாஹ்வோடு இருந்திருக்கிறாங்க. ஹிஜ்ரி 7க்கு பின்னால வந்து தான் ஈமான் கொண்டவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா 3 வருஷம் தான். அதுக்கு பிறகு தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய ரிவாயத்தினுடைய பயணம் எல்லாம். எனக்கு மறதி ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னடா செய்ய இதுக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் பள்ளிவாசலில் உட்காந்துட்டு நாங்கள் ஒரு 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் 3 பேரும் சொன்னோம், ஒவ்வொருத்தரும் ஒரு துவா செய்யலாம், மற்ற 2 பேர் ஆமீன் சொல்லலாம், இப்படி 3 பேருமே ஒரு துவா செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி நாங்கள் பள்ளிவாசலில் உட்காந்துருந்தோம். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து கேட்டாங்க, என்ன உட்காந்துருக்கிறீங்க? யார ரசூலல்லாஹ் இப்படி துவா செய்யலான்னு உட்காந்துருக்கோம். அப்படியா, சரி நானும் உட்காந்துக்கட்டுமா உங்களோடு அப்படின்னு கேட்டாங்க. யார ரசூலல்லாஹ் ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் துவா நான் செய்ய மாட்டேன், நீங்கள் தான் துவா செய்யணும் அப்படின்னாங்க. நான் ஆமீன் சொல்லிக்கிறேன்னாங்க. யார ரசூலல்லாஹ் உங்கள் ஆமீன் கிடைச்சாலும் எங்களுக்கு பாக்கியம் தான் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க. ஒரு தோழர் துவா செஞ்சார். அவர் என்ன கேட்கணுமோ நிறைய கேட்டார். நாங்கள் எல்லாம் ஆமீன் சொன்னோம், ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. அடுத்த இன்னொரு தோழர் துவா செஞ்சார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஆமீன் சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் ஆமீன் சொன்னோம். 3வது என் டர்ன். நான் துவா கேட்டேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அம்மா சஅலா ய சாஹிபாய வ அஸ்அலுக இல்மன் லா யுனஸ்ஸா. நான் துவா கேட்டேன், யா அல்லாஹ் எனக்கு முன்னால் என்னுடைய 2 தோழர்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் எனக்கு கொடு, அதுபோக வாழ்நாளில் நான் என்ன இல்ம படித்தாலும் மௌத்து வரைக்கும் மறக்கக்கூடாது, அதையும் சேர்த்து கொடு அப்படின்னு கேட்டேன். ஒரே துவால 3 பேருடைய துவாவை வாங்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவுக்கு ஆமீன் சொன்ன உடனே அந்த மற்ற 2 தோழர் இருப்பாங்க இல்லையா, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்களேன், எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்களேன், நாங்களும் துவா செய்கிறோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சபககுமா தௌசி, தௌசி தோழரான அபூ ஹுரைரா அவர் முந்திட்டாரு, அவர் துவா செஞ்சுட்டாரு, முடிஞ்சிட்டு உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துவா தான் அப்படின்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட எல்லா துஆவும் என் மதீனாவுக்கு வேணும். என்ன கேட்டாங்க மக்காவுக்கு? மக்காவுக்காக என்ன கேட்டாங்க? நீங்க குர்ஆன் முழுக்க பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சூரத்துல் பக்ரால, சூரா இப்ராஹிம்ல, யா அல்லாஹ் இந்த ஊர் அமைதியாக்கு, இந்த ஊருக்கு ரிஸ்க் கொடு, இந்த ஊர் மக்களை ஈமான் உள்ளவங்களாக ஆக்கு. நிறைய துஆ ஊருக்காக கேட்ட துஆக்கள்ல ஒரு துஆ தான் ஃபஜால ஃபீதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், யா அல்லாஹ் எல்லா மக்களினுடைய இதயங்களையும் காபாவோடு நீ ஈர்ப்பாக ஆக்குன்னு கேட்டாங்க. முஸ்லீம்களினுடைய இதயங்கள் கேட்கல, மனிதர்களுடைய இதயங்கள். அதனால தான் முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட கூட நீங்கள் காபாவை பற்றி பேசுனீங்கன்னா அவங்க மனசில் காபா மேலே ஒரு அன்பு இருக்கும் பாருங்க, ஒரு ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ காபா மேலே ஒரு நெட்டு மாதிரி இதயங்களோடு ஈர்ப்பாகணும். காபாங்கிறது இதயங்களோடு சம்பந்தப்பட்டது. என்ன காபாவோடு அது ஈர்ப்புக்குரியது. அது ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவோடு இணைந்து காபாவுக்கு தரப்படக்கூடிய, மக்காவுக்கு தரப்படக்கூடிய அத்தனை அமல்களையும் அத்தனை பாக்கியங்களையும் ரிஸ்கையும் தருவதை போல எனக்கு மதீனாவுக்கும் எனக்கு அதற்கான இதை பன்மடங்காக ஆக்கி கொடு என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனாவுக்காக கேட்ட துஆ எதை கேட்டாலும் பன்மடங்காக கேட்பார்கள். சரி, அடுத்து நான் விஷயத்திற்கு வரேன். இத்தனை தூரம் கேட்கப்பட்ட அந்த மதீனா மக்காவோடு கம்பேர் பண்ணும்போது ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மக்காவில் தொழுதா 1,00,000 நன்மை, அப்படிதானே? மக்காவுடைய ஹரம்ல 1,00,000, ஆனால் மதீனால 1000. மதீனால எத்தனைங்க? 1,00,000 எங்க இருக்குது, 1000 எங்க இருக்குது? அப்போ எல்லா விஷயத்தையும் ரிஸ்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அதிகமாக கேட்கிறாங்க. பரக்கத்தா மஹப்பத்தா எல்லாமே மதீனாவுக்கு தான் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. ஆனா நன்மன் பார்த்தா மக்காவுல தொழுதா 1,00,000, மதீனால 1000. ஏங்க இதை விளங்கிட்டேன்னு சொன்னா மதீனாவுடைய அமலை கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இதை மட்டும்தான் விளங்கணும். மதீனா என்பது நன்மையை தேடி போற இடம் அல்ல, என்ன மட்டுமே நாடி வர இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மைக்காக கூட வரக்கூடாது, ரசூலுல்லாஹ் மேல உள்ள மஹப்பத்துல வரணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காகவே வரணும் என்பதற்காகத்தான் நன்மை அங்க பெருசா ஆக்கப்படலை. இன்னும் சொல்ல போனால் மதீனா என்பது அமல்களை விட அங்க அதிகமாக நாம செய்ய வேண்டிய அடிப்படை என்னன்னா மஹப்பத்தும் அதபும் ஒழுக்கமும் தான். மஹப்பத்து தான் ரொம்ப முக்கியம், அன்பு தான், அதபு தான். குர்ஆன்ல 4 ஆயத்துக்கள் இருக்குதுங்க. குர்ஆன்ல 4 ஆயத்துக்கள் ரொம்ப அல்லாஹ் ஜலாலியத்தில் பேசுவான், ரொம்ப கம்பீரத்தோடு பேசுவான். ஒன்று வட்டியை பற்றி பேசும்போது அல்லாஹ் அவ்வளோ கடுமையாக பேசுகிறான். வட்டியை பற்றி பேசுகிற இடத்துல என்ன அல்லாஹ் சொல்லுவான்? நிரந்தரமான நரகத்தில் போடுவாங்கிறான், நான் போர் பிரகடனம் செய்கிறேங்கிறான் அல்லாஹ். ரெண்டாவது விஷயம், ஒரு மூமினை கொலை செய்கிறத பற்றி அல்லாஹ் சொல்கிறான், உமையக்துல் மூமின முத்தஅம்மிதன், அவனுக்கு நிரந்தர நரகம்ங்கிறான் அல்லாஹ், கோபங்கிறான் அல்லாஹ்வுடைய சாபங்கிறான், அதாபுங்கிறான், கடுமையான வார்த்தை. 4வது இடம், ரசூலுல்லாஹ் பார்த்து ஒருத்தர் வலிதுங்கிறவன் மஜ்னூன்னு சொன்னான், பைத்தியம் சொன்னான், அல்லாஹ் அவனை பற்றி கடுமையாக 10 வார்த்தையில் அல்லாஹ் திட்டுவான் சூரத்துல் கலம்ல. 4வது ஒரு இடம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் ஒரு சின்ன இழுக்கு வந்தால் கூட, எனக்கு முன்னால் பேசிய ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அமலால் முழுமையான நன்மைகளை வாங்கிட முடியும், ஒரு பாவத்தால் முழு நன்மையையும் மதீனால அழிச்சிடவும் முடியும். எத்தனை அமல்களோடு மதீனாவுக்குள்ள போனாலும் மதீனாவில் நான் அமல்களை சொல்லுற விட அதவை தான் நான் சொல்றேன். இதுதான் ரொம்ப முக்கியம், ஒழுக்கம் தான் முக்கியம். எந்த சூழ்நிலையிலையும் மதீனாவில் காலடி வைத்ததிலிருந்து நீங்க எவ்வளவு அமலையும் தேடி போன அமல் பெருசா இருக்காதுங்க, அதவு தான் முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு போகணும், நபிட்ட போய் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அனுமதி கேட்கிறாங்க, உம்ராவுக்கு போகட்டுமா யா ரசூலல்லாஹ், எங்கேயாவது சட்டம் சொல்லுங்க பார்க்கும், உம்ராவுக்கு அனுமதி கேட்டுட்டு போகணுமாங்கிறது, ஒரு அமலை செய்யறதுக்கு அனுமதி கேட்டுட்டு போகணுமாங்கிறது. ஏன்? அமலை விட அங்க முஹப்பத்து முக்கியம், அதபு முக்கியம். மதீனா முழுக்க அந்த ஒழுக்கம் தான் பேணப்பட வேண்டும், அந்த மரியாதை பேணப்பட வேண்டும். போயிட்டு மதீனாவுக்கு திரும்ப வரதுல இருந்து ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பாபு சலாம் வழியா தான் உள்ள போவாங்க சலாம் சொல்றதுக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவுக்கு பக்கத்துல போய் நிற்க மாட்டாங்க. பாபு சலாம் வாசல்ல இருந்து உள்ள போன உடனே அங்க நின்று தூரத்துல நின்று சலாம் சொல்லுவாங்க. ஏன்? ஒரு சின்ன ஒழுக்கக்கேடு நடந்து போச்சுன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அன்தஹ்பத அமாலுக்கும், உங்க அமல்களை பூரா அழிச்சிருவாங்கிறான் அல்லாஹ் தஆலா.
ஆனால் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறான், வாந்தும் லா தஷூரும், நீ விளங்க மாட்டீங்கிற அல்லாஹ். அமலை அழிஞ்சிட்டுன்னு உங்களுக்கு விளங்காது. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க நான் ஹஜ்ஜு செஞ்சுட்டேன், நான் 30 உம்ரா செஞ்சுட்டு வந்துட்டேன், 50 தவாஃபை செஞ்சுட்டு வந்துட்டேன், அப்படி நீங்கள் நினச்சிக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த பூமியில் போய் கண்ணிய குறைவாக கொஞ்சம் நடந்தாலும் நபியினுடைய சப்தத்தை விட சப்தம் கூடவும் கூடாது. உங்கள்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்ட சவுண்டில் கூட பேசக்கூடாதுங்கிறான். 2 வார்த்தைங்க. ஒன்று இருக்குது சப்தத்தை உயர்த்தி பேசுறது, இன்னொன்று கஜஹரி பாதிக்கும் லி பாதின். நம்ம ஒருத்தர் பேசிக்கிடுவோம் பாருங்க, இங்கே இருந்து பேசிக்கிடுவோமே, இந்த பள்ளிவாசலில் பேசுவோம், மற்ற இடங்களில் பேசுவோம், இப்படி கூட நீங்கள் அங்கே உட்காந்து பேசக்கூடாது. மதீனாவினுடைய அமைதியும் கண்ணியமும் நம் சூழ்நிலை காரணமாக ஒரு சின்ன குறைவு கூட அங்கே ஏற்பட்டுறக்கூடாது. இந்த அதபு தான் மதீனாவில் ரொம்ப முக்கியம். அதற்கு அலி ரலியல்லாஹு பள்ளிவாசல்களை பள்ளிவாசல்களை வேலை நடத்தும் போது கூட சொன்னாங்களா, நீங்கள் ஹரமுக்கு வெளியே போய் அந்த டோரை செஞ்சு கொண்டு வந்து இங்கே மாட்டுங்கம்பாங்க. அதற்கு அலி ரலியல்லாஹு அவ்வளோ தூரத்துக்கு மதீனாவினுடைய கண்ணியத்தை காப்பாற்றணும்பாங்க. மதீனாவினுடைய விஷயங்களில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அதபு, மரியாதை, அந்த கண்ணியம், அந்த பூமியினுடைய மகத்துவம், இதெல்லாம் தாண்டி அல்லாஹ்வினுடைய நேரடியான பார்வை இருக்கிற அந்த இடத்தில் நாம் சலாம் சொல்வதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது பெருமக்களே. உடனே எல்லாம் சலாம் சொல்லக்கூடாது. ஆதாபு தஸ்லீமி அலா ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சலாம் சொல்கிறதுனுடைய ஒழுங்குகள்னு சொல்லி இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் போன்றவங்க எல்லாம் தனி கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஒழுக்கங்களை பேணணும். எப்படி நின்று சலாம் சொல்லணும், முன்னோக்கிறது, இஸ்திக்பால்னு ஒன்று இருக்குது. வலது கையை இடது கைக்கு மேலே வச்சுட்டு கீழே நம்ம தொழுகைக்கு தக்பீர் கட்டும்போது எப்படி ஒழுக்கமாக நிற்போமோ அந்த ஒழுக்கத்தில் நிற்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் வெறுமனே போய் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி சொல்லிட்டு வரதல்ல. அந்த சலாமுக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான அமல்கள் இருக்கிறது. அது என்ன அமல்? முதல் விஷயம் ஷஹாதத், சாட்சிப்படுத்தணும். என்ன சாட்சிங்க? சாட்சின்னு ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? உலகத்தில் எத்தனையோ தடவை நம்ம ஷஹாதத்து களிமா சொல்லியிருப்போம், எத்தனையோ இடங்களில் வச்சு களிமா ஷஹாதத்து சொல்லியிருப்போம், எத்தனையோ இடங்களில் வச்சு. ஆனால் அந்த பூமியில் வச்சு ரசூலுல்லாவுடைய ரவுலாவில் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அதிகமாக சொல்லணும். ஏன் தெரியுமா? நான் முஸ்லீமுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சாட்சி ஆகிடுவாங்க. உலகத்தில் எத்தனையோ பேரை நம்ம களிமாவுக்கு சாட்சி ஆக்குவோம், நம்ம முஸ்லீமுங்கிறதுக்கு சாட்சி ஆக்குவோம். ஆனால் அந்த இடத்துல போய் நின்று ஷஹாதத், 2 விஷயம். ஒன்று நபிக்கு நாம சாட்சி சொல்லணும், இன்னொன்று நபியை நமக்கு சாட்சி ஆக்கணும். அது என்னங்க 2 ஷஹாதத்து? ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நம்ம சாட்சி எப்படி சொல்லணும் தெரியுமா? ரசூலுல்லாவுக்கு ஒரு ஷஹாதத் ரொம்ப பிடிக்கும். அது என்ன ஷஹாதத்து தெரியுமா? அந்த ஷஹாதத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜனாசா தொழுகையில் கூட சஹாபாக்கள் ஓதுன ஷஹாதத். அது கிட்டத்தட்ட நைலுல் அவுத்தாரில் எழுதுவாங்க, 37,000 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜனாசாவில் கலந்துக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜனாசாவில் கலந்துக்கிட்டவங்க ரசூலுடைய ஜனாசாவில் என்ன ஓதுனாங்க தெரியுமா? ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை, பல்லக்தர் ரிசாலா வ அத்தைத்தல் அமானா வ நஸஹத்தல் உம்மா வ ஜாஹத்த ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி. இந்த 4 வார்த்தையை நம்ம ரசூலுல்லாவுக்கு முன்னால் வச்சு சொல்லணும் பெருமக்களை. 4 வார்த்தை முடியலன்னா 3 ஷஹாதத்தா சொல்லணும். இது ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் தந்த ரிசாலத்தை நீங்கள் எத்தி வச்சுட்டீங்க, அல்லாஹ் தந்த அமானிதத்தை நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க, இந்த உம்மத்துக்கு நீங்கள் நன்மை செஞ்சிட்டீங்க. இந்த 3ஐயும் சொல்லணும். இதை எப்போ கேட்டாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை முடித்த உடனே அரஃபாவில் வச்சு கேட்குறாங்க 1.25 லட்சம் பேர்கள்ட்ட, ஹல் பல்லகத்துர் ரிசாலா வ அத்தைத்துல் அமானா வ நஸஹத்துல் உம்மா. இந்த 3 வார்த்தையை கேட்டாங்க. நான் ரிசாலத்தை ஒப்படைச்சிட்டேனா? நான் ரசூல் எனக்கு தரப்பட்ட வேலையை முடிச்சிட்டேனா? நான் அமானிதத்தை ஒப்படைச்சிட்டேனா? இந்த 3ஐயும் கேட்குறாங்க. சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் சப்தமிட்டு சொன்னார்கள், பல்லகத்தர் ரிசாலா வ அத்தைத்தல் அமானா வ நஸஹத்தல் உம்மா. சஹாபிகளுக்கு அன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரவுலால போய் நிற்கிற பொழுது ரசூலை பார்த்து நீங்க ஷஹாதத் சொல்லுங்க. முதல்ல நம்ம ஷஹாதத் சொல்லுங்க, யா அல்லாஹ் நான் ஒரு முஸ்லிம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். பிலால் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் எப்பொழுது பாங்கு சொன்னாலும் ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு முடிச்சிட்டு அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லும்போது நான் ரசூலுல்லாவை பார்த்து கை காட்டி தான் சொல்லுவேங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஷஹாதத்தை நேரடியாக பார்த்து சொல்லுவேன். அது எனக்கு பெரிய பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அந்த இடத்துல போய் நிற்கிற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால்
நாம் நிற்கிற பொழுது நம்ம முதல்ல முஸ்லீமுங்கிறத நபியை சாட்சி ஆக்கிடணும். ரசூலுல்லாஹ் ஷாஹிதா. நாளைக்கு நாம முஸ்லீமுங்கிறது எத்தனையோ பேர் சாட்சியாக வரலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக வருவாங்க. நபிக்கு நம்ம இந்த சாட்சியை சொல்லிடணும். ரெண்டாவது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக துஆ செய்யணும். ரசூலுல்லாவுக்காக துஆ செய்யணும். என்ன துஆ செய்யலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக என்ன துஆ செய்யலாம்? ரெண்டு துஆ செய்யுங்க. நான் இங்கே சொல்லியிருக்கிறது 2 ஷஹாதத்து சொல்கிறேன், 2 துஆ சொல்கிறேன், சலாத்து சலாம் சொல்கிறேன். இந்த 6 மட்டும் தயவு செய்து நீங்கள் உள்ள நுழைஞ்சதுல இருந்து ஞாபகத்தில் வைங்க. ஏன்னா உள்ளே நுழைந்தவுடன் வளமையாக மஸ்ஜித் நபவியில் நுழையும் போது இஅ்திகாஃபினுடைய நியத்து, அதே மாதிரி உள்ள நுழையும் போது துஆ, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. ஆனால் உலகத்தில் எந்த மஸ்ஜிதுக்கு உள்ளே போனாலும் முதல்ல நம்ம தொழுகணும் தஹியத்துல் மஸ்ஜிது. ஆனால் மஸ்ஜிது நபவியில் பொறுத்த வரைக்கும் முதல்ல போய் ரசூலுக்கு முன்னால் சலாம் சொல்கிறது தான் சுன்னத்து. முதல்ல அதுதான் சிறப்பு. முதல்ல அந்த இடத்துல 2 ஷஹாதத்து, அந்த வார்த்தைகளை கவனமாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி சொல்லணுங்கிறத அரபு தெரியலையா தமிழில் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக 2 துஆ, ரொம்ப பிடிச்சமான துஆ. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பிடிச்சமான துஆ. முதல் துஆ நம்ம பாங்கில் கேட்குற துஆ. பாங்கில் அல்லாஹும்ம ஆத்தி வஸீலத வல் ஃபதீலத வத் தரஜத ரஃபியத ஆலியத ஷரீஃபா வபஅத்ஹு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத்த. இந்த துஆ யாருக்காக செய்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குள்ள துஆ. பாங்கு துஆ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பாங்கு துஆவை அந்த இடத்துல நீங்கள் எப்பொழுதெல்லாம் ரசூலுனுடைய சலாமுக்காக பொழுது லைனில் நிற்கிற பொழுது சும்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறது அல்லது இந்த செல்ஃபி எடுக்கிறது, தயவு செய்து அது ஒழுக்க குறைவு பெருமக்கள். அந்த இடத்துல வச்சுட்டு சர்வசாதாரணமாக சத்தம் போட்டு பேசிட்டு நிற்கிறது, அதை பாரு இதை பாரு அங்கே பாருங்க எங்கே பாருங்கன்னு செல்ஃபி எடுக்கிறது, தயவு செய்து இதெல்லாம் ஒழுக்கக்கேடுன்னு எழுதுறாங்க. செல்ஃபி எடுக்கிறது, ஃபோனை பயன்படுத்துறது அந்த இடத்துல தயவு செய்து நிறுத்திடுங்க. ஏன்னா அந்த இடம் அது அமைதிக்கான இடம். எவ்வளவு தூரத்திற்கு கண்ணியம் பேணப்படணுமோ அது பேணப்பட வேண்டிய இடம். நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், அன் தஹ்பத அமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன். அந்த இடத்துல கண்ணிய குறைவு என்பது நம்முடைய அமல்களை பூரா அழிச்சு அனுப்புகிற இடம். அது அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எனவே அந்த இடத்துல போய் நிற்கிற பொழுது ஷஹாதத்து, அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி முதல் துஆ பாங்கனுடைய துஆ. இரண்டாவது ஜஸல்லாஹு அன்னா நபியன் ஹைரன் அலா உம்மத்தி. அதாவது அல்லாஹு தாலா உலகத்தில் எல்லா நபிமார்களுக்கும் அந்த உம்மத்திற்காக கொடுக்கிற கூலியில் சிறந்த கூலியை ஜஸல்லாஹு ஹைரமா ஜஸா நபியன் அன் உம்மத்தி. அந்த உம்மத்திற்காக அவர்கள் செய்த சேவைக்காக ஒரு நபிக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுப்பானோ அதில் சிறந்த கூலியை அல்லாஹு தாலா தந்தருள்வானாக. இந்த துஆ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த துஆவை முதல்ல ஒரு அன்சாரி சஹாபி தான் முதல்ல இந்த துஆவை என்ன செஞ்சாங்க? வஃபாத்தில் சக்கராத்தில் கிடக்கிற ஒரு அன்சாரி சஹாபி சொன்ன துஆ இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சஹாபிக்காக நிறைய துஆ செஞ்சாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு யா அல்லாஹ் நீ கூலி கொடுப்பாயா, உலகத்தில் எல்லா நபிக்கும் அந்த உம்மத்திற்காக நீ கூலி கொடுப்பாய், அதில் சிறந்த கூலியை எங்கள் நபிக்கு நீ கொடுப்பாயாகன்னு சொல்லி அந்த இடத்துல போய் நின்று நம்ம என்ன செய்யணும்? துஆ செய்யணும். பெருமக்களே, அந்த இடத்தில் போய் நிற்கிற பொழுது வருகிற உணர்வுகளில் ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை உற்று நோக்கி கவனித்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹயாத்தி ஹைருல்லக்கும் ஓ மமாத்தி ஹைருல்லக்கும், என் வாழ்வும் ஹைரு தான், என் மரணமும் உங்களுக்கு ஹைரு தான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உங்கள் ஹயாத்து எங்களுக்கு ஹைரும் தெரியும், நீங்கள் மௌத்தாயிட்டா எப்படி ஹைருன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்தினுடைய அமல்கள் எனக்கு காட்டப்படுதுன்னாங்க. என் உம்மத்தின் அமல்கள் எனக்கு காட்டப்படும். துஅரது அமாலு உம்மத்தி ஃபஇன் ரஅய்து ஹஸனதன் ஃபஹமித்துல்லாஹ் வஇன் ரஅய்து கைரஹா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ். என் உம்மத்தினுடைய நன்மையை பார்க்கிற பொழுது நான் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவேன். என் உம்மத்தினுடைய பாவம் எனக்கு காட்டப்படுகிற பொழுது இஸ்திக்ஃபார் செய்வேன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேடுவங்கிறாங்க. அந்த இடத்துல போய் நிற்கிற பொழுது ஒலவ் அன்னஹும் இல்லலமு, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வார்த்தை வாய்ப்பு கிடைச்சா அந்த ஆயத்தை ஓதுங்க, அந்த ஆயத்தை ஓதுங்க. ஒலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவம் செய்தவர்கள் நபியே உங்களிடத்தில் வருவார்கள். அல்லாஹுமா நாபுல்சி சொல்வார், சமகாலத்தினுடைய அறிஞர், 10 வருஷமா இந்த ஆயத்திற்கு நான் விளக்கம் தேடினேன், எனக்கு 10 வருஷத்திற்கு பின்னால இந்த ஹதீஸ் அதோடு பொருந்தி போச்சு. இந்த காலத்திலேயும் ரசூலுக்கு முன்னால் நபியே உங்களிடத்தில் அவர்கள் வருவார்கள், உங்கள்கிட்ட பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க, நீங்களும் பாவ மன்னிப்பு கேட்பீங்க, அல்லாஹ் மக்ஃபிரத். அப்போ அந்த இடத்துல போய் நிற்கிற பொழுது ஒரே ஒரு கோரிக்கை தான். நாம் எத்தனையோ நேரங்களில் நாம் இஸ்திக்ஃபார் செய்வோம். நம்முடைய இஸ்திக்ஃபார் ரசூலுல்லாவுடைய இஸ்திக்ஃபாரோடு ஜாயிண்ட் ஆகணுமா இல்லையா? ஹதீஸில் வருது, நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா இமாம் ஓதி ஆமீன் சொல்லும்போது ஆமீன் சொல்லுங்கன்னு இருக்குது.
யாருடைய ஆமீன் மலக்குமார்களும் ஆமீன் சொல்லுவாங்க. ரெண்டு ஆமீனும் ஒத்து வருகிற பொழுது என்ன நடக்கும்? பாவம் மன்னிக்கப்படும். ஹதீஸ்ல வருதா இல்லையா? அப்போ எத்தனையோ இடங்கள்ல நாம இஸ்திக்ஃபார் கேட்டிருப்போம், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டிருப்போம். அந்த இடத்துல போய் நின்று கேட்கிற பொழுது எக்ஸ்ட்ரா என்னங்க நடக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செய்வோம். அப்படிதானே? குர்ஆன் அப்படிதானே சொல்லுது. பாவம் செய்தவர்கள் நபியே உங்கள்கிட்ட வருவாங்க, வந்து அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் கேட்பாங்க, நீங்களும் அல்லாஹ்ட்ட அவங்களுக்காக கேட்பீங்க. லவஜதுல்லாஹ் தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ் தஆலா அவங்க பாவத்தை மன்னிச்சிருவான். அந்த இடத்துல ஸ்பெஷலா போய் நிற்கிற பொழுது அல்லாஹு அக்பர், நம்ம அந்த உணர்வுடன் இருக்கணும். நமக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பாவ மன்னிப்பு பெறுகிற இடத்துல போய் நிற்கிற பொழுது நம்ம கவனக்குறைவாக ஃபோனை நோண்டிக்கிட்டு, ஃபோனை பார்த்துக்கிட்டு, செல்ஃபி எடுத்துக்கிட்டு, பக்கத்தில் உள்ளவர்கிட்ட பேசிக்கிட்டு, இது எப்படி அது எப்படி, இதெல்லாம் தயவு செய்து அந்த இடத்துல போய் ஒன்றுமே கேட்காதீங்க. ஒரு வார்த்தை குர்ஆனில் அல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்தை இறங்கின பொழுது உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட சாதாரணமாக பேசுகிறதா இருந்தாலே மெதுவாக தான் பேசுவாங்களாம். உமர் ரலியல்லாஹு செல்லாருங்க, சத்தமாக பேசுங்க, கொஞ்சம் கேட்குற மாதிரி பேசுங்க அப்படிம்பாங்க. அவ்வளோ தூரத்திற்கு ரொம்ப பயந்து பயந்து பேசுவாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு சலாம், சலவாத், ஷஹாதத், துவா, இது மட்டும்தான். என்ன சலாம் சொல்லலாம், எப்படி சலாம் சொல்லலாம்? அஸ்ஸலாமு அலைக்க யா நபி அல்லா, யா ரசூல் அல்லா, இப்படி எத்தனையோ சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல வச்சு அந்த அவசரத்தில் ஒரு செகண்டு தான் கிடைக்கும். நீங்கள் தொழுகையில் நம்ம இது வரைக்கும் எப்படி சலாம சொல்லியிருக்கிறோமோ அப்படி சொன்னால் போதும். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இதை விட சிறந்த சலாம் இல்லைங்க. இதுதான் தொழுகைக்கான சலாம். மெஹராஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சலாம தானே அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ் ரசூலுக்கு சொன்னான். இப்போ அல்லாஹ் முதல்ல மெஹராஜில் சொன்ன சலாம் அது. அதனால் அதை விட சிறந்த சலாம் இல்லைன்னு என்று ஆனதற்கு பின்னால் நம்ம மற்ற சலாம் தெரிந்தால் தாராளமா அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூல் அல்லா, யா ஹபீப் அல்லா, யா ஷஃபி அல் முதுனிபீன், எத்தனை வார்த்தைகளையும் சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல சலவாத், சலாம், துஆ, ஷஹாதத், இதை கவனத்தோடு ஞாபகத்தில் வையுங்கள். எனவே இந்த பயணத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக முஹப்பத்தும் அன்பும் அதபும் ஒழுக்கமும் தான் இந்த பயணத்தினுடைய பிரதானமான ஒரு ஆயுதமாக நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகணும். எல்லாவற்றுக்கும் மேலாக சலவாத்துக்கள் அதிகமாக ஓதணும், சதக்காக்கள் அதிகமாக செய்யணும். இந்த பயணத்திற்கு முன்னால் இந்த ரெண்டு விஷயங்கள், மதீனா போகிறதுக்கு முன்னால் சலவாத்தும் சதக்காவும் தான். ஏன்னா இதா நாஜேத்தும் ஒரு ரசூலை ஃபக்கத்திமு பைன எதே நஜ்வாக்கும் சதக்கா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நபியை நீங்கள் சந்திக்க போனீங்கன்னா சதக்கா கொடுத்துட்டு போங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே மதீனா பயணத்திற்கு முன்னால் சலவாத்தை கவனத்தில் வைங்க, அதே மாதிரி சதக்காவையும் கவனத்தில் வைங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு முஹப்பத்திற்கான பயணம், இது ஒரு அன்பு பயணம். அது எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாமா இக்பால் சொல்கிற ஒரு வார்த்தையுடன் நான் என்னுடைய உரையை நிறைவுபடுத்துகிறேன். அவர் சொல்லுவார், வானத்திற்கு கீழ் அர்ஷை விட கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரவுலா. அந்த இடத்தை கடக்கிற அபா யஸீதுல் பிஸ்தாமியும் ஜுனைதுல் பக்தாதியும் தங்களுடைய மூச்சை கூட சப்தமாக விடமாட்டார்கள், கண்ணிய குறைவாயிடும் என்பதற்காக. பெரும் பெரும் நாதாக்கள் எல்லாம் மூச்சை கூட சத்தமாக விட மாட்டாங்க, அது கூட அதபு ஹிலாஃபுல் அதபா ஆயிடும்ங்கிறது. ரவுலா ஷரீஃப் சொர்க்கத்திற்கான இடம். அது மக்காவில் சொர்க்கத்தினுடைய பொருள் இருக்கிறது, மதீனாவில் சொர்க்கமே இருக்கிறது. அந்த ரவுலா, அந்த இடம் போய் நிற்கிற பொழுது, நீங்கள் சஜிதா செய்கிற பொழுது, துவா கேட்கிற பொழுது மறக்காமல் ஒரே ஒரு வார்த்தையை மறக்காமல் துவா கேட்டுருங்க. யா அல்லாஹ், உன் சொர்க்கத்தில் கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்கிற, உன் குர்ஆனில் ஒமாஹும் மின்ஹாபி புஹரஜீன், சொர்க்கத்துக்கு உள்ளே வந்தவங்களை நான் திரும்ப வெளியே அனுப்ப மாட்டேன் நீ சொல்கிற. ரப்பே, நான் உள்ளே வந்துட்டேன், எனவே உன் சொர்க்கத்தை எனக்கு வாஜிபாக்கணும்னு அல்லாஹ்ட்ட கேளு. அது சொர்க்கம் தானே, அது சொர்க்கம் தானே, அது நம்பணுமா இல்லையா? இஹ்திசாப் அமல்கள் பொறுத்த வரைக்கும் ஜியாரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முஹ்தஸிபன், என்னுடைய ஜியாரத்திற்கு வருகிற பொழுது நன்மையை நம்பி வாருங்கள், உறுதியான நம்பிக்கையோடு வாருங்கள். சொர்க்கத்தில் கால் பதித்து விட்டோம், அல்லாஹ் சொர்க்கத்திற்கு உள்ள தந்துட்டான், தொழுகிற நசீபை தந்துட்டான், தொழுகையை அனுபவிக்கிற நசீபை தந்துட்டான், ஜன்னத்தை. அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை தரணும், ரப்பே நீ தரணும்னு அல்லாஹ்ட்ட நீங்க மன்றாடி கோரிக்கை வச்சுட்டு வெளியே வாங்க. எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அந்த பயணத்தை அதபானதாக, மஹப்பத்தானதாக, கண்ணியமானதாக, ரசூலினுடைய இஷ்கும் அன்பையும் மஹப்பத்தையும் சுமந்து நபியினுடைய ரிலாவை பெறுகிற நல்ல நசீபை அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. அந்த ஜியாரத் நம்மளுடைய கனவின் ஜியாரத்தையும்
கபரின் ஜியாரத்தையும் நினைவின் ஜியாரத்தையும் தருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.